ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பிங்க் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் 3 கப் பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மேக்ரோனி யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பெண்ணை பாஸ்தா யூஸ் பண்ணுங்கள். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் போடணும். ஸோ எண்ணெய் வந்து இந்த பாஸ்தாலாம் ஒட்டாமல் வேகிறதுக்காக. இதே தண்ணியில் வந்து நம்ம தக்காளி வேக வச்சுக்கலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி 4 ஸ்லிட் போட்டுட்டு அதே தண்ணியில் போட்டுருங்க. வெந்ததும் இதை எடுத்துகிட்டு இது மேலே தோல் எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா பாஸ்தா வெந்துச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறோம். ஒயிட் சாஸ்க்கு 2 ஸ்பூன் பட்டர், 3 ஸ்பூன் மைதா போடணும். ஸோ இந்த மைதா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் ரா ஸ்மெல் போன உடனே இதில் பால் ஊற்றணும். ஸோ 1 கப் பால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் இந்த கட்டியெல்லாம் வந்து இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆன உடனே இன்னொரு கப் பால் ஒன்றாவே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான சீசனிங் போடலாம். அதில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர். இங்கே வந்து நான் பாஸ்தா சீசனிங் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆரிகேனோ வந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிச்சு திக்காகி ஸ்பூன் கோட் ஆகிற அளவுக்கு சாஸ் வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாஸ் இறக்கிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர், ஆப்பிள் பூண்டு, அப்புறம் சின்னதாக கட் பண்ணின ஆனியன் போட்டுட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் வதங்கினதுமே ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் போடணும். ஸோ இந்த குடமிளகா கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்துச்சா ஸ்வீட் கார்ன், ப்ராக்லி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உப்பு, 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கின உடனே இதில் வந்து அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கணும். ஸோ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போன உடனே 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கணும். ஸோ இப்போ இந்த காய் எல்லாம் வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒயிட் சாஸ் ஊற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்ச பெண்ணை பாஸ்தா இதில் போட்டுக்கணும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இங்கே வந்து மொசரேலா சீஸ் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங். ஸோ கடைசியாக வந்து பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியதான். நம்ம ஈஸியான பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 2 சர்விங்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.